ஹலோ நண்பர்களே, வணக்கம். நாங்கள் இன்றைக்கி டீர் பார்க்கு போய்கிட்டு இருக்கோம். நான், ஃப்ரெண்டோட அப்பா, அதே மாதிரி ஃப்ரெண்டோட அக்கா, மாமா, 2 பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். டீர் பார்க்கு போன பிறகு அநேகமாக மலையாளத்தில் தான் பேச வேண்டியது இருக்கும். இருந்தாலும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். தொடர்ந்து பாருங்கள். வாங்க ஒன்றா சேர்ந்து நமக்கு டீர் பார்க்கு போகலாம். கமான். நாங்கள் டீர் பார்க்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தா நிறையா மிளாவுன்னு சொல்லிட்டு நிறையா மிருகங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் புள்ளிமான் பக்கம் போகணும். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே. இது கூட இங்கே வேலை செய்கிற ஆள் தான் எங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் தான் இந்த வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட ஒவ்வொரு விஷயமா கேட்டோம். இந்த நிறைய மான்களுக்கு கொம்புகள் உளுந்துருக்கு. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், இது எப்படி கொம்பெல்லாம் உளுந்துன்னு கேட்டதுக்கு, அது தன்னாலே உளுந்துருமா, உளுந்துட்டு புது கொம்பு வருமா. இந்த இலையெல்லாம் அவர் தான் இப்போ ஒடிச்சு போட்டிருக்காரு. இவங்க யாராவது பார்க்க வந்தால் மட்டும்தான் இந்த மிருகங்களுக்கு கொம்பு ஒடிச்சு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அபராரில் இவர் தான், இவர் அங்கே வேலை பார்க்குறவர். இந்த மிளாவோட கண்ணு கீழே பாருங்களேன். எல்லா மிளாவுக்கும் கண்ணு கீழே சின்ன ஓட்டை இருக்குது. அது எதுக்குன்னே தெரியல. அது மூக்கு கிடையாது. வாங்க நம்ம புள்ளிமான் கிடக்கிற இடத்துக்கு போவோம். இதுதான் அக்கா, மாமா, அதே மாதிரி நீல சட்டை போட்டுக்காரில் அவர் தான் ஃப்ரெண்டோட அப்பா. அதான் சொல்கிறார்ல. பிற ஃபியோனா, அக்கு. இங்கே எல்லாமே அடர்த்தியான காடுகள் அதிகம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காடு. வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கம்பி மட்டும் போட்டு வச்சுருக்காங்க, இல்லைன்னா வெளியே வந்துடும் எல்லாமே. இங்கே நிற்கிற ஒரு மாதிரிப்பட்ட எல்லா மரத்துலேயுமே அந்த மரத்தோட பேர், அதோட அறிவியல் பேர் எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க ஒரு போர்டை மாட்டி. കഴിഞ്ഞ ആഴ്ചയില്ല ഞാനും ലിബിനൊക്കെ പോയപ്പോൾ ഒരു മാസമുണ്ട് ഓണ്ടച്ചാ ഉണ്ട്. അത് വേറെയാ, അത് ഒത്തിരി ഉണ്ട്. நோக்களிப்பேன். அவர் நமக்கு முன்னாடியே வேகமாக போய் அங்கே வெட்டி வச்சுருந்த கொலையை எடுத்து போட்டார். எல்லாமே எங்கள் பக்கத்துக்கு வர்றதுக்காக. பார்த்தீங்களா, செமையாக இருக்கா. எல்லாமே குட்டி குட்டி ஆடு மாதிரி. ஐயோ, ஒரு மானு கால் முடியல போக்க, இழுத்துக்கிட்டு போகுது கால். ஆடு மாதிரி இருக்குது. என்ன கலர் தான் சேஞ்சாக இருக்குது. கொம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது. தொடலாம்னு நினைக்கேன். நம்ம தொட வேண்டாம், பாப்பாங்க தொடுனா தொட்டுக்கிறட்டும். ഇത് ഒരു മാനെ മറ്റേ മാനെ കടിച്ചു കേട്ടോ. ഒരു മാൻ മറ്റേ മാനെ ഒറ്റ കടി, അത് ഓടിയ പോയി. ഇത് കുഞ്ഞു തിയോണ പോകുന്നു. അപ്പുറത്തോടെ தியோனா சின்ன ஆட்டுக்குட்டி மாதிரியே 2-3 குட்டி அதுகள் நடக்குது. பார்க்கவே அருமையாக இருக்குது. ஒரு மானோட கொம்பு ஒடிஞ்சு ரத்தம் வருது. ஒரு வேளை சண்டை போட்டு கொம்பு ஒடிஞ்சா, இல்லை மரத்தில் கண்டு முட்டி கொம்பு ஒடிஞ்சது. இல்லை இங்கே பாருங்க இவங்க செய்கிற வேலையை எப்படி. இந்த சின்ன பாப்பா தான் ஃபியோனா. அவள் தான் தொடுறா பாருங்க, பயந்து. ചേച്ചി ഇതിപ്പോൾ വീഡിയോ അല്ലേ? വീഡിയോ റണ്ണിങ്ങാ. കണ്ട് ഇത് തൊട്ടാൽ മതി, ഫോട്ടോയാണ്. ഇതുപോലെ അറിയാതെ ഫോൺ യൂസ് ചെയ്യുന്ന ആൾക്കാർ എന്താ ചെയ്യുന്നത്? കണ്ട കുഞ്ഞിനെ കണ്ടോ? 2 കുഞ്ഞ്. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? மற்ற கொம்பு மாதிரி கிடையாது. இந்த மானோட கொம்பை பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. அப்படியே வயிற்றில் ஒரு ஏற்றிச்சோ உள்ளே கூடி முதுகு வழியை வெளியே வந்துடும் கொம்பு. அத்தாடி அத்தா. അവിടെ ഇതിൻ്റെ ബാക്കി അവിടെ കാണും. പിന്നെ കുറേ ഊഞ്ഞാൽ, 2 ഊഞ്ഞാൽ, 2 ആട്ടം പോവുക. അതുവഴിയാണ് വെളിയിൽ പോകുന്നത്. വെളിയിൽ അതുവഴി ഇറങ്ങാം. என்ன இறையாச்சி கொடுக்குங்க? இவ்வளோ நேரம் இந்த மானுகளுக்கு இறையே போடலை. இவங்க நம்ம வந்தோடனே போட்டோன்னே தான் எல்லாமே வேகமாக ஒடிந்து எப்படி சாப்பிடுன்னு பாருங்க. இவ்வளோ நேரம் பட்னியாக கிடந்திருக்கு உங்களுக்கு. யாராவது அங்கே பார்க்க வந்தால் மட்டும்தான் இவங்க இற போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இற டயத்துக்கு போடுவாங்க, நம்ம சும்மா சொல்லக்கூடாதுல்ல. இருந்தாலும் இருக்கட்டும். பாட்டு வேணுது. ஹலோ രസമുണ്ട്.
വേഴാമ്പലല്ലേ എൻ്റെ മോനെ இந்த மரத்தை பாருங்க, ஒரே லெவலில் மேலாக்க எப்படி போயிருக்குன்னு. വാ 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 அப்பா, കടന്നു വരും ஏதோ மழை வர்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. இங்கே அநேகமாக ரொம்ப நேரம் நின்னோம்னா அநேகம் மழை தான் நனையணும். சீக்கிரம் போனால் மழை நனையாமல் வீடு போய் சேரலாம். நிறைய மானுகளுக்கு கிடக்கிறதுக்கு ஏரியா, செம ஏரியா, ஃபுல் ஏரியா பார்த்தீங்களா. ഈ മാനിനൊക്കെ വെള്ളം കൊടുക്കുന്ന ஆனால் இந்த நிற்கிற மரத்தோட இலை எல்லாமே இந்த மானுகள் திங்கும்னு அவர் சொல்லுதாரு. நண்பர்களே, இந்த மரத்து பேர் தான் கம்பகம், மலபார் அயன் வுட். சின்ன மரம் தான், எத்தாந்தண்டி மரம். 14 வயசுக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான் இந்த ஊஞ்சல்லாம் ஆடணுமா. நம்மளாம் ஆடினோம்னா அவங்க வந்து பார்த்தாங்கன்னா இருக்கிற காசை பிடிங்கிட்டு விட்ருவாங்களாம். எழுதி வச்சுருக்காங்க இங்கே. இது ஆடு. இப்போ வந்து அக்கு வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கா. ஒரு பயத்தில் தான் ஆடிக்கிட்டு இருக்கா அவளும். എൻ്റെ ദൈവമേ, എന്നാലും ഇതിൻ്റെ മണ്ടയ്ക്ക് കയറി ആരാ ഇത് കെട്ടിയ ഇത്രേ പൊക്കത്തിൽ കാര്യം തന്നെയാ. പൈസക്ക് വേണ്ടിയ മതി. ഡു യു നോ, ഇതിൻ്റെ പേര് ഭക്തന്ന, ആളിൻ്റെ പേര് ഭക്തൻ. திடீர்னு மழை வந்ததுனால நாங்கள் டக்குன்னு கிளம்பிட்டோம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.